சினிமா உலகில் காதல் கதைகளும் பிரிவுகளும் புதிதல்ல. ஆனால் சில உறவுகள் அவை முடிவுக்கு வந்தாலும் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்து விடுகின்றன. நடிகர் தனுஷ் தற்போது மிருனால் தாக்கூருடன் டேட்டிங் செய்வதாக வதந்திகள் பரவி வரும் நிலையில் அவரது பழைய நேர்காணல் ஒன்று மீண்டும் வைரலாகி வருகிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் உடனான அவரது உறவு குறித்த அந்த நேர்காணல் பலரின் மனதிலும் ஒருவித ஏக்கத்தையும் கடந்த கால நினைவுகளையும் தூண்டியுள்ளது. 18 ஆண்டுகள் நீடித்த அவர்களது திருமண வாழ்க்கை 2022ஆம் ஆண்டில் பிரிவில் முடிந்தது. தனுஷ் ஐஸ்வர்யா மீது காதல் கொண்ட தருணங்களை அந்த நேர்காணலில் மனம் திறந்து பேசியிருந்தார். 2004ஆம் ஆண்டு நடந்த அவர்களது திருமணம் ஒரு நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக இருந்தாலும் தனுஷை ஈர்த்தது ஐஸ்வர்யாவின் தனிப்பட்ட குணாதிசயங்கள்தான். ஐஸ்வர்யா ரஜினிகாந்தின் மகள் என்பதால் ஈர்க்கப்பட்டீர்களா என்று கேட்டபோது தனுஷ் அதை மறுத்தார். நான் அவரை அப்படி பார்ப்பதில்லை என்று அவர் கூறினார். அவரது எளிமைதான் எனக்கு பிடித்தது. அவரது தந்தை எளிமையானவர் என்று நீங்கள் நினைத்தால் ஐஸ்வர்யாவை சந்தியுங்கள். அவர் தனது தந்தையை விட 100 மடங்கு எளிமையானவர் என்று தனுஷ் நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். ஐஸ்வர்யா அனைவரையும் சமமாக நடத்துவதாகவும் யாரிடமும் எளிதில் பழகக்கூடியவர் என்றும் அவர் பாராட்டினார். தனுஷ் மேலும் கூறுகையில், எங்கள் மகன்களை அவர் மிகச் சிறப்பாக வளர்த்து வருகிறார் என்பது எனக்கு மிகவும் பிடித்த ஒன்று என்றார். இந்த வார்த்தைகள் ஐஸ்வர்யா மீதான அவரது ஆழமான அன்பையும் மரியாதையையும் வெளிப்படுத்தின. தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா தம்பதியினர் 2006ஆம் ஆண்டில் தங்கள் முதல் மகன் யாத்ராவை வரவேற்றனர். அதைத் தொடர்ந்து 2019ஆம் ஆண்டில் இரண்டாவது மகன் லிங்கா பிறந்தார். தென்னிந்திய சினிமாவின் மிகவும் சக்தி வாய்ந்த ஜோடிகளில் ஒருவராக இருந்தபோதிலும் அவர்கள் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை பெரும்பாலும் வெளிச்சத்திற்கு கொண்டு வராமல் பாதுகாத்தனர். அவர்களது குடும்ப வாழ்க்கை பலருக்கும் ஒரு முன்மாதிரியாக இருந்தது. பொதுவெளியில் அதிகம் பேசாமல் தங்கள் குழந்தைகளுக்காகவும் ஒருவருக்கொருவர் ஆதரவாகவும் வாழ்ந்தனர். இதுவே அவர்களது உறவின் தனிச்சிறப்பாகும். காலப்போக்கில் தனுஷ் தனது மாமனார் ரஜினிகாந்துடன் ஒரு நெருக்கமான பிணைப்பை பகிர்ந்து கொண்டார். ரஜினிகாந்த் பலமுறை பொது மேடைகளில் தனுஷின் திறமையையும் அவரது கடின உழைப்பையும் பாராட்டி பேசியுள்ளார். இந்த உறவு வெறும் குடும்ப உறவாக மட்டுமல்லாமல் கலை உலகிலும் ஒருவருக்கொருவர் ஊக்கமளிக்கும் உறவாகவும் இருந்தது. ரஜினிகாந்தின் ஆசீர்வாதமும் தனுஷின் உழைப்பும் அவரது வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தன. 2022ஆம் ஆண்டில் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா தங்கள் பிரிவை அறிவித்த போது ரசிகர்கள் பெரும் அதிர்ச்சியடைந்தனர். பலரும் இந்த செய்தியை நம்ப மறுத்தனர். அவர்களது பிரிவின் செய்தி சினிமா வட்டாரத்திலும் ரசிகர்களிடையேயும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. நீண்ட காலமாக நீடித்த இந்த உறவு ஒரு முடிவுக்கு வந்தது பலருக்கும் வருத்தத்தை அளித்தது. ஏப்ரல் 2024இல் இந்த ஜோடி அதிகாரப்பூர்வமாக விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்தது. நவம்பர் மாதத்தில் அவர்களுக்கு சட்டப்பூர்வமாக பிரிந்து வாழ அனுமதி வழங்கப்பட்டது. தனுஷின் பழைய நேர்காணல் மீண்டும் வைரலாவது உறவுகளின் சிக்கலான தன்மையையும் பொது வாழ்வில் உள்ளவர்களின் தனிப்பட்ட உணர்வுகளையும் நமக்கு நினைவூட்டுகிறது. ஒரு காலத்தில் ஆழமான அன்பையும் மரியாதையையும் பகிர்ந்து கொண்டவர்கள் காலப்போக்கில் வெவ்வேறு பாதைகளில் பயணிக்க நேரிடலாம். இந்த கதை ஒரு நட்சத்திரத்தின் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றியது மட்டுமல்ல. இது அன்பு, குடும்பம், பிரிவு மற்றும் நினைவுகள் பற்றிய ஒரு பிரதிபலிப்பு. தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இருவருமே தங்கள் வாழ்க்கையில் புதிய அத்தியாயங்களை தொடங்கினாலும் அவர்களது கடந்த கால உறவு பலருக்கும் ஒரு பாடமாகவே இருக்கும். அவர்களது தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் தனுஷின் அந்த வார்த்தைகள் ஐஸ்வர்யா மீதான அவரது உண்மையான அன்பையும் அவரது எளிமையின் மீதான அவரது மதிப்பையும் என்றென்றும் நினைவூட்டும். இது ஒரு அழகான நினைவாக ரசிகர்களின் மனதில் நிலைத்திருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.